ஆனைமலை ஆற்றை ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரை அகற்றும் பணி தீவிரம். பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை ஆற்றில் ஆனைமலை, வேட்டைக்காரன்புதூர், ஓடையகுளம் உள்ளிட்ட 3 பேரூராட்சிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் நேரடியாக ஆற்றில் கலப்பதால் ஆகாய தாமரை ஆக்கிரமித்துள்ளது. இதன் காரணமாக கோவை, பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளின் குடிநீர் சுகாதாரமான முறையில் வழங்க இயலாத நிலை ஏற்பட்டு வருகிறது. மேலும் விவசாய நிலங்களும் பாதிக்கப்படுகிறது. எனவே கழிவுநீர் கலப்பதை தடுக்கவும் ஆகாய தாமரை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பேரூராட்சி சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைத்து வந்த நிலையில் அமைச்சர் முத்துசாமி 2 தினங்களுக்கு முன்பு நேரடியாக பார்வையிட்டார். இதனையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகாய தாமரைகளை அகற்ற அனுமதி அளித்தனர். இதனையடுத்து 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் ஆகாய தாமரைகளை அகற்றி தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து ஆனைமலை பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி கூறியபோது, ஆனைமலை ஆற்றில் நேரடியாக கழிவுநீர் கலப்பதால் குடிநீரும் விவசாய நிலங்களும் பாதிக்கப்படுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது. தமிழக முதல்வருக்கு நிரந்தர தீர்வு காண கோரிக்கை விடுத்ததை அடுத்து அமைச்சர் நேரடியாக ஆய்வு செய்தார். இதன் அடிப்படையில் தற்போது பொதுப்பணித்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். தற்போது ஆகாய தாமரை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. கழிவுநீர் நேரடியாக கலப்பதை நிரந்தர தீர்வு காணும் நடவடிக்கையாக சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தர முதல்வரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இது பொதுமக்கள் மற்றும் அனைத்து மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இது அகற்றி தருமாறு நாங்கள் கேட்டோம். இது நாங்கள் ஆனைமலை பேரூராட்சி, வேட்டையாரம்புதூர் பேரூராட்சி, ஒடைகுளம் பேரூராட்சி 3 பேர் சேர்ந்து பொதுப்பணித்துறைக்கு நாங்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக இதை அகற்றி கொடுக்குமாறு கேட்டோம். இப்போ முதலமைச்சர்கிட்ட இதை நாங்கள் நேரடியாக எடுத்து சென்றோம். அதற்கு நம்ம அமைச்சர் 2 நாளுக்கு முன்னாடி பார்வையிட்டார். இதற்கு நாங்கள் மக்கள் ஒத்துழைப்பு மற்றும் 3 பேரூராட்சிகள் சேர்ந்து இதை அகற்றக்கு நாங்கள் இன்னையிலேருந்து நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிருக்கிறோம். பருவமழை வர காலத்தை ஒட்டி முன்னெச்சரிக்கையாக நாங்கள் இந்த ஆகாய தாமரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இது ஆகாய தாமரை 3 கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்துள்ளது. இது எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ரிமூவ் பண்ண முடியுமோ ரிமூவ் பண்ணிடுவோம். இது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய சுகாதார சீர்கேடு அமைஞ்சிருக்குது. கண்டிப்பாக இதை கூடிய சீக்கிரத்தில் முதலமைச்சர் அவர்கள் கழிவுநீர் இதில் கலங்கறதுக்கு உடனடியாக தீர்வு எடுத்து தருவோம் அப்படிங்கிற எங்களுக்கு செய்தி அனுப்பியிருக்கிறாரு.